அனைவருக்கும் வணக்கங்க. ராசி சக்கரத்தில் 10வது இடத்துல இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாட்களாகவே அமையப் போகுதுங்க. வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் எண்ணி காத்துட்டு இருந்தீங்களோ அந்த விஷயம்லாம் கண்டிப்பாக நடக்க போகுதுங்க. எழுதி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு சில விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தந்த விஷயங்கள்லாம் பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள், இது மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் நிறைய இருக்குங்க. அதையெல்லாம் நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேருங்க. நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் இந்த தகவல் மூலம் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர கருத்துக்கள் என்னங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான்னு சொல்கிறாங்க. சனி பகவான் பார்த்தீங்கன்னா தொழிலுக்கு சிறந்து விளங்குவராகவும், ஆயுளுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியவராகவும் சிறந்து விளங்கக்கூடியவராக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் சனி பகவானை அதிபதியாக கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவுகளில் சொல்கிறேன். வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய தொழில், குடும்பம் மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த பலன்கள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குதுங்க. பணப்புழக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்க போகுதுங்க. சில விஷயத்தில் கூடுதல் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா இருந்து வந்த போட்டிகள் குறைஞ்சி லாபம் அதிகரிக்க தொடங்க போகுதுங்க. நிர்வாகத்தில் உங்களோட பொறுப்புக்கு உரிய மரியாதை கிடைக்க போகுது. புதிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல வெற்றியை தரப்போகுதுங்க. குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சுப நிகழ்ச்சிகள் மற்றும் சுப செலவுகள் அதிகரிக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செலவு செய்கிறது நல்லதுங்க. உங்களுடைய உறவினர்களோட வருகையால் உங்களோட வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் நிறைய வாய்ப்பு இருக்குங்க. பணவரவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீராகவே இருந்தும் எதிர்பாராத வகையில் நிதிநிலை உயரப்போகுதுங்க. நீண்ட நாட்களாக கடன் பிரச்சனையில் வழக்குகள்லாம் இது மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு இப்போ சாதகமாக காணப்பட போகுது. உங்களுடைய உடல்நிலையில் இருந்த சிறு சிறு பாதிப்புகள் பார்த்திங்கன்னா விலகி ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்பட போகுதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மேன்மை தரக்கூடிய நாட்களாகவே இருக்க போகுது. உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செல்வாக்கோடு வாழ வேணும் அப்படின்னு ஒரு லட்சியத்தை கொண்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் யோகமான மாதமாக இருக்குங்க. ருண ரோக சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களோட முயற்சிகளை வெற்றியாக்க போகிறாரு, செல்வாக்க உயர்த்த போகிறாரு. அரசு வழியில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு லாபமாகவே மாறப்போகுதுங்க. வருமானத்தில் பார்த்திங்கன்னா ஏற்பட்ட தடைகள் நீங்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லா பிரச்சனைகளும் ஒரு நல்ல முடிவிற்கு வரப்போகுதுங்க. எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு இது மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு படிப்படியாக நடக்க போகுது. தனியார் துறையில் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலையில் மீதி இருந்த பயம் போக போகுதுங்க. நிர்வாகத்தோட ஆதரவு உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகரிக்க போகுது. உங்களோட உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு பார்த்திங்கன்னா குறைய போகுது. வியாபாரம், தொழிலில் போட்டி, பிரச்சனை, சங்கடம் இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அது மாதிரியான நிலை மாறப்போகுதுங்க. வியாபாரம் விருத்தியாக போகுது. அது மட்டும் இல்லாமல் வழக்கு விவகாரத்தால் சங்கடங்களை சந்தித்து வந்தவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை கிடைக்க போகுதுங்க. பெரியோர்களாக இருந்தீங்கன்னா அவங்களோட ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்குங்க. குறிப்பாக சொல்லணும்னா பெரியோர்களோட ஆதரவு உங்களை எப்பொழுதுமே பாதுகாக்கக்கூடியதாக இருக்குது. ஜூலை 6 முதல் சப்தம ஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறதுனால எதிர்பாலினரிடம் ஓடி விலகி இருப்பது நல்லதை தரக்கூடியதாக இருக்குது. வரக்கூடிய இக்காலகட்டத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அனைத்து விஷயத்திலையும் கவனமாகவும் எச்சரிக்கையுடன் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அஷ்டமஸ்தானத்தில் ஞான மோட்சக்காரனான கேது சஞ்சரிக்கிறதுனால சிலருக்கு உடல்நிலையில் எதிர்பாராத சங்கடங்கள் உண்டாகும். அப்படிங்கிறதுனால மருத்துவ செலவு ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அதிலிருந்து மீண்டு வருவதற்கான நேரம் வந்து விட்டதுங்க. நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீரப்போகுது. தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்க போகுதுங்க. பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் செல்வாக்கு உயரப்போகுது. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நிம்மதியான நிலை இருக்க போகுதுங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த உயர்வு கிடைக்க போகுது. பொன் பொருள் சேர்க்கை சேரப்போகுதுங்க.
கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை ஏற்பட போகுது. விவசாயிகள் பார்த்தீங்கன்னா விளைச்சல் மீது கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில் படிப்பின் மீது அக்கறை அதிகரிக்க போகுதுங்க. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தில்லை நடராஜரை வழிபட வாழ்வில் நன்மையே நடக்கக்கூடியதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நடக்கக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு அனைத்துமே சாதகமாகவே அமைய போகுது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எந்த நிலையிலும் இருந்தாலும் சரி வியர்வை மட்டும் நோக்கமாக கொண்டு வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்க போகுதுங்க. சப்தமஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய குருவால் உடைய செல்வாக்கு உயரப்போகுது. இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக விலகப் போகுதுங்க. வம்பு வழக்குகள் இருந்த இடம் தெரியாமல் போக போகுது. வாடகை இடத்துல தொழில் செய்து வருபவர்களுக்கு பார்த்திங்கன்னா சொந்த இடம் அமைய போகுதுங்க. சிலர் பார்த்திங்கன்னா வியாபாரத்தை விரிவு செய்ய போகிறீங்க. அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் ஆதரவு, எதிர்பார்த்த பொறுப்பு, இது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. திருமண வயதில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா திருமண வரன் வந்து குவிய போகுதுங்க. கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் பொன் பொருள் சேரப்போகுதுங்க. வசதி வாய்ப்பும் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. அதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏற்பட்ட நெருக்கடிகள் அனைத்துமே விலக போகுதுங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தியாக போகுது. ஒரு சிலருக்கு சொந்த இடம், வீடு என்ற கனவு அனைத்துமே நனவாக போகுதுங்க. அப்படின்னு சொன்னாலும் குடும்பஸ்தானத்தில் ராகு, அஷ்டமஸ்தானத்தில் கேது, இவங்க 2 பேரும் சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்தில் சிறு சலசலப்பு இருந்து கொண்டு தாங்க இருக்கும். எதிரிகளால் மறைமுக தொல்லை உங்களுக்கு ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் மனக்குழப்பம் அடையும் என்பதனால் அனைத்து விஷயத்திலும் நிதானமாக நடந்து கொள்வது, கவனமாக செயல்படுவது, இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நல்லது. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் யோகமான மாதமாக அமைய போகுதுங்க. திருமண வயதில் இருக்கவங்களுக்கு வரன்கள் அதிகமாக வரப்போகுது. சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குங்க. வேலைக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றி தாங்க. குடும்பத்தில் நிறைய பேரோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது. சிறு வியாபாரங்களுக்கு கூட இதுவரைக்கும் இருந்த சங்கடங்கள் குறைய போகுதுங்க. பொருளாதார நிலை உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகரிக்க போகுது. விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா மனக்குழப்பம் அதிகரிக்க போகுதுங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எதிர்பார்ப்பு உங்களுக்கு கொஞ்சம் இடுபறியாக போகுது. மாணவர்களோட படிப்பில் கவனம் செலுத்துவதும், ஆசிரியர்களோட ஆலோசனைகள் கேட்பதும், இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நல்லதாகவே நடக்குங்க. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வக்ரகாளி அம்மனை வழிபட சங்கடங்கள் அனைத்துமே விலகுங்க. நன்மைகளும் நடக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து அவிட்டம் 1, 2ஆம் பாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நன்மையான மாதமாக இருக்குங்க. மாதத்தோட தொடக்கத்தில் சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஜூன் 19 முதல் பூர புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலக போகுது. பூர்வீக சொத்து பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஒரு முடிவிற்கு வரப்போகுதுங்க. பிள்ளைகளால் பெருமை உங்களுக்கு உண்டாக போகுது. குறிப்பாக சொல்லணும்னா நோய் நொடி என்று இருந்த நிலை உங்களுக்கு மாறப்போகுதுங்க. ராசிநாதன் சனி பகவான் பார்த்தீங்கன்னா சகாயஸ்தானத்தில் குரு பார்வையுடன் சஞ்சரிக்கிறதுனால எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றி தாங்க. நினைத்த காரியங்களும் உங்களுக்கு அனைத்தும் நடக்கக்கூடியதாக இருக்குது. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க போகுதுங்க. மற்றவர்கள் முடியாது அப்படின்னு சொன்ன கைவிட்ட வேலைகளை எடுத்து லாபம் பெற போகிறீங்க. உங்களுடைய பாக்கிய அதிபதி புதன் பார்த்தீங்கன்னா ஜூலை 8 முதல் வக்கிர நிவர்த்தி அடைவதனால வருமானம் உங்களுக்கு நிறைய அதிகரிக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தடைப்பட்ட வேலைகளும் ஒரு நல்ல முடிவிற்கு வரப்போகுது. ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்பட போகுதுங்க. வர வேண்டிய பணமும் உங்களுக்கு வந்து சேரப்போகுது. வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுதுங்க. தொழிலை விரிவு செய்வதற்கான வங்கியில் கேட்டு இருந்த பணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகுது. ருண ரோக சத்ருஜய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால் உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுதுங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களிடமே வந்து சரணடையும் நிலை உருவாக போகுதுங்க. புதிய தொழில் தொடங்கும் முயற்சி அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக போகுது. வெளிநாடு செல்ல எதிர்பார்த்த அனுமதி கிடைக்க போகுதுங்க. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முடிவிற்கு வரப்போகுது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய சொத்து சேரப்போகுதுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்க போகுது.
பிள்ளைகளுக்காக மேற்கொண்டு இருக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாக போகுதுங்க. வியாபாரம் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரப்போகுது. வேலை செய்றவங்களோட ஆதரவு உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்குங்க. வருமானத்துல ஏற்பட்ட தடைகள் அனைத்துமே விலகப் போகுது. வயதானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, உடல்நிலை கொஞ்சம் சீராக போகுதுங்க. ஆரோக்கியமான நடைபோடக்கூடிய நிலையும் உருவாகப் போகுது, மாணவர்களா இருந்தீங்கன்னா. உங்களுடைய படிப்புல அக்கறை செலுத்துங்க. படிப்புல நல்ல முன்னேற்றம் கிடைக்கப் போகுது. நீங்க பண்ண வேண்டிய பரிகாரம், ராமநாத சுவாமியை வழிபட எடுக்கும் வேலைகள், முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றி தான். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நன்றி.